Hey guys, my name is Kaushik and welcome back to LitCode. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, செலினியமில் எங்கெங்கெல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே பார்த்தோம். இந்த வீடியோவில் கலெக்ஷன்ஸ் டாபிக்ஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். செலினியமுக்கு கலெக்ஷன்ஸ் டாபிக் என்னென்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட், செட் அண்ட் மேப். இந்த வீடியோவில் லிஸ்ட் அண்ட் செட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். வேற ஒரு வீடியோவில் மேப் பற்றி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். கலெக்ஷன்ன்றது வந்து ஒரு பெரிய கான்செப்ட், நிறைய அதில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் நம்ம செலினியம் லேர்ன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வேணுமோ அது மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் லிஸ்ட் அண்ட் செட் அண்ட் மேப் இன்னும் நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதில் நிறைய இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்காக. நான் செலினியம் ஃபோக்கஸ் பண்ணி போகிறேன். மேபி எல்லாமே முடிஞ்ச அப்புறம், செலினியம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் மேபி கலெக்ஷன்ஸ் கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணுவேன். ஓகே, நம்ம எபிசோட் 36 என்ற பேக்கேஜில் இருக்கோம். கிளாஸ் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வேல்யூஸ் வச்சு மேனிபுலேட் பண்ணுற மாதிரி. ஸோ லிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்ன்றது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இன்டர்ஃபேஸ் பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கேன், அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு லிஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ் யாராச்சும் இருக்கும், கரெக்டாக? ஸோ லிஸ்ட்டுக்கு என்னென்ன இம்ப்ளிமெண்டட் கிளாஸ் இருக்குது, அது எப்படி பார்க்கலாம்ன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் லிஸ்ட் வந்து எப்போவுமே இம்போர்ட் பண்ணும்போது நம்ம செலினியமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே இம்போர்ட் பண்ணும்போது java.util பண்ணுங்கள். கீழே இன்னொரு லிஸ்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா java.awt abstract window toolkit அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிளாஸ், இன்டர்ஃபேஸ் கிடையாது. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வேணும், அது வந்து java.util என்ற பேக்கேஜ்குள்ளே வரும். அண்ட் இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஜெனரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனரிக்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதுக்கு நான் உள்ள ஜெனரிக்கில் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு போகிறேன். அண்ட் இங்கே வந்து லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் செமிகாலன் போகிறேன். ஓகே, ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணோம். எந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா யாரெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸை வந்து யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டைப் ஹைராக்கி அப்படின்னு கொடுங்க, இல்லைனா F4 அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து லிஸ்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஸ்ட்ராக்ட், அரே லிஸ்ட், செக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதில் எல்லாமே லேர்ன் பண்ணுமா கேட்டிங்கன்னா செலினியமுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக வெறும் அரே லிஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். சம் ஆஃப் தி இன்டர்வியூஸில் லிங்க் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது. பட் நம்ம கோடிங் அடிக்கும் போது செலினியம் ஸ்கிரிப்ட் எழுதும் போது மோஸ்ட்டாக அரே லிஸ்ட்டு தான் வந்து பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் டு நியூ தென் ஃபாலோட் பை அரே லிஸ்ட் அண்ட் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கர்லி பிரேசஸ் இருக்குது, உள்ள ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கேயும் கர்லியில் ஆங்குலர் ப்ராக்கெட் இருக்குது, உள்ளே வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெனரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனரிக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ளே நான் வந்து ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன், அந்த ஜெனரிக்கில் ஸ்ட்ரிங் தரேன் அப்படின்னா இந்த லிஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கில் வந்து அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதே வந்து நான் இங்கே இன்டீஜர் போடுறேன் அப்படின்னா ஓகே, இன்ட் போட முடியாது, ப்ரிமிட்டிவ் போட முடியாது, எப்பவுமே நான் ப்ரிமிட்டிவ் மட்டும் தான் போட முடியும். அதாவது ராப்பர் கிளாஸ் தான் வந்து போட முடியும். ஸோ இன்ட் போட முடியாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இந்த மாதிரி போட முடியும். ஓகேவா, ஸோ நம்ம எந்த டேட்டா ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். அது எக்ஸாம்பிளும் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ லிஸ்ட் எதுக்கு தேவை, லிஸ்ட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரேஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கோம். ஸோ அரேஸ் வீடியோஸில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அரே ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ சைஸை வந்து க்ரோத்தோ இல்லை ஸ்ட்ரிங்கோ வந்து ரன் டைமில் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா சைஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். பட் லிஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரன் டைமில் சைஸஸ் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதோட சைஸ் இல்லை லென்த் இல்லை அதோட டோட்டல் எவ்வளோ வேல்யூஸ் ஹோல்டு பண்ண முடியுமோ அந்த வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ லிஸ்ட் செலினியமில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் அப்படின்னு வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம Amazon.in போகிறோம், அங்கே போயிட்டு ஒரு OnePlus அப்படின்னு ஒரு மொபைல் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மொபைல் நேம்ஸோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும், கரெக்ட்? இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம், இல்லை வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் நம்ம பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக வந்து எத்தனை லிஸ்ட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
லிஸ்ட்டுக்கு வந்து 2 மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இது வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். அதாவது நம்ம லிஸ்ட்ல வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வந்து ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபோன சர்ச் பண்றோம்னா, அந்த சர்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோன் நேம் சேமா இருக்கும். பட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் மேபி கலர் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்ப அந்த ஃபோன் நேம நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அது டூப்ளிகேட்ஸ் வர சான்சஸ் இருக்கு. கரெக்ட்? ஸோ அப்போ லிஸ்ட் வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்து மெயின்டெயின் பண்ணும். நம்ம ஒரு வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்றோம், ஆட் பண்றோம் அப்படின்னா, அந்த வேல்யூஸ் எப்படி எந்த ஆர்டர்ல ஆட் பண்ணியிருக்கோமோ, அதே ஆர்டர்ல வந்து ரிட்டெயின் பண்ணும். ஸோ 2 ப்ராப்பர்ட்டி. ஒண்ணு வந்து ஆம், இட் அலோவ்ஸ் டூப்ளிகேட் அண்ட் இன்னொன்னு வந்து இட் மெயின்டெயின்ஸ் த ஆர்டர். ஓகே. இப்போ லிஸ்ட்ல வந்து ஒரு 5 to 6 ஃபங்ஷன்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போ லிஸ்ட்ல வந்து நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா, லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இங்க ஆடுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, பிராக்கெட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. கரெக்ட்? ஸோ நான் இங்க வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் தென் இன்னும் 2, 3 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் டாட் ஆட் அண்ட் இங்க வந்து மேபி மேங்கோ அண்ட் again ஒரு ஆப்பிள் அண்ட் again ஒன் பைன் வந்து நான் ஆட் பண்றேன். ஓகே. ஸோ பைன் அண்ட் தென் ஃபாலோட் பை இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேப் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு 5 வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்கு, லிஸ்ட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படி பார்க்கணும் அப்படின்னா, அரேல வந்து லென்த் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் சைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நான் இங்க வந்து லிஸ்ட் டாட் சைஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, இன்டீஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். சைஸ் ஆஃபீஸா நம்பரா தான் இருக்கும். ஸோ இன்டீஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அதை ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ் அவுட் size colon and then followed by size. Okay, so சும்மா string concatenation பண்ணிருக்கேன். So run பண்ணி பார்க்கலாம். Okay, so இங்க பாத்தீங்க size அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருது. எனக்கு 1, 2, 3, 4 and 5. 5 வேல்யூஸ் இருக்கனால 5 அப்படின்னு வருது. And இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டூப்ளிகேட் ஆப்பிள் இங்க வச்சிருக்கோம், இங்க வந்து ஆப்பிள் வச்சிருக்கோம். டூப்ளிகேட் அலோவ் பண்ணுது. ஓகே. இப்போ எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா லூப் போட்டு நம்ம வந்து ஃபார் ஈச்ல ஃபார் லூப் போட்டு வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு வேல்யூஸ் வந்து ஆட் பண்றதுக்கு. சப்போஸ் ஒரு வேல்யூ வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து லிஸ்ட் டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்றேன். ஸோ ரிமூவ்ல வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து உள்ள டேட்டா பாஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் டேட்டா பாஸ் பண்ணலாம், இல்லைனா இண்டெக்ஸ் அதாவது பொசிஷன் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் அண்ட் இங்கே வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டாட் ரிமூவ்க்குள்ள ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கேயும் ஒரு ஆப்பிள் இருக்கு, இங்கே ஒரு ஆப்பிள் இருக்கு. எந்த ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிஃபோர் ரிமூவிங்ல வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்றேன். அதுக்கு வந்து என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ FORE கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்டாக்ஸ் வந்துடும். என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் என்ன அப்படின்னா நம்ம வந்து சைஸ் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. லிஸ்ட்ல எவ்வளோ டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டா பேஸ் பண்ணி. ஓகே. ஸோ இது வந்து என்னோட சோர்ஸ். இந்த லிஸ்ட் இந்த ஆப்ஜெக்டோட நேம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் இதோட டேட்டா டைப். ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்ல லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்கு. அப்போ ஒன் டைம் அட் அ டைம் ஒரு ஸ்ட்ரிங் தானே வரும். ஸோ அதோட டேட்டா டைப் சொல்லியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து நம்மளோட வேரியபிள் நேம். ஸோ லோக்கல் வேரியபிள் நேம் நான் வந்து ஈச் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இங்கே வந்து சிஸ் அவுட் அண்ட் இங்கே வந்து ஈச் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ஆஃப்டர் ரிமூவ். ஓகே. ஸோ ஆஃப்டர் ரிமூவ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆஃப்டர். ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு. நம்ம இங்கே ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துடலாம். ஸோ சிஸ் அவுட் இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ கண்ட்ரோல் F11 ரன் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மேங்கோ, ஆப்பிள், பைன், கிரேப் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுமோ அதே மாதிரி வந்து எல்லாமே இன்சர்ஷன் ஆயிருக்கு. அண்ட் தென் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட் டாட் ரிமூவ்ல ஆப்பிள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே மேங்கோ அண்ட் ஆப்பிள், அதாவது ஆப்பிள், மேங்கோ, ஆப்பிள் எப்படி இருக்கு, இங்கே வந்து மேங்கோ அண்ட் ஆப்பிள் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எது வருதோ அந்த லிஸ்ட்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அந்த வேல்யூ மட்டும் தான் ரிமூவ் பண்ணோம். செகண்ட் ஆர் தேர்ட் அந்த வேல்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணாது. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எப்போ இருக்கோ அப்போ வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே. ஸோ இங்கே அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா மேங்கோ, ஆப்பிள், பைன் அண்ட் கிரேப். அண்ட் சைஸ் ஏன் 4 வந்திருக்கு அப்படின்னா ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் 5 இருக்கும். 5ல வந்து நம்ம 1 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 - 1 ஆப்வியஸா 4 தான் ஆன்சர். கரெக்ட். ஓகே. ஸோ
ஆட் பண்ணும்போது இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணும், ரிமூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். அதே நான் வந்து இங்க வந்து ஏ வந்து கேபிட்டல்ல கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகலை. ஏன் ஆகலைன்னா எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ், எல்லாமே ஆஸ்கி ஆர்டர் பேஸ் பண்ணி தான் வரும். ஆஸ்கினா என்னன்னு தெரியல அப்படின்னா சும்மா கூகுள் ஆஸ்கி டேபிள் அப்படின்னு போடுங்க, உங்களுக்கே புரியும். லைக் ஒரு ஆல்ஃபபெட்ஸ்க்கும் ஒரு வேல்யூ இருக்கும், எல்லாமே வேல்யூ ஆஸ்கி வேல்யூ பேஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணோம். ஓகே, அண்ட் இதோட ரிட்டர்ன் டைப் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அவுட், நான் வந்து இஸ் ரிமூவ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். எனக்கா பிகாஸ் நம்மளால ரிமூவ் பண்ண முடியல, ஆப்பிள்ன்றது லிஸ்ட்ல இல்லை, அதனால ரிமூவ் பண்ண முடியல. அதே நான் கேபிட்டலில் கொடுத்தேன் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ வரும், பிகாஸ் நம்மளால வந்து ஆப்பிள் இருக்கு அந்த லிஸ்ட்ல, ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஆட் பார்த்தாச்சு, சைஸ் பார்த்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு பார்த்தாச்சு. இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ சப்போஸ் எனக்கு ஒரு லிஸ்ட்ல வந்து ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டெய்ன்ஸ் என்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் டாட் கண்டெயின், அண்ட் கண்டெயின்குள்ள நான் வந்து பைன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றேன். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ செஸ் அவுட் ஆஸ் ஃப்ரூட் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ் ஃப்ரூட் வந்து ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு, பிகாஸ் சர்வீஸாக அவங்க வந்து ஃப்ரூட் இருக்கு. ஸோ இங்கேயும் இதுவும் வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான், எல்லாமே ஆஸ்கி பேஸ் பண்ணி தான். சப்போஸ் அந்த ஃப்ரூட் இல்லை அப்படின்னா அப்போ எனக்கு வந்து ரிட்டர்ன் டைப் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல இருந்து எனக்கு ஒரு வேல்யூ வந்து நான் கெட் பண்ணோம், ஒரு பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ வந்து நான் கெட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து லிஸ்ட் டாட் கெட் அண்ட் பொசிஷன் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 0 கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். 0 கொடுத்தேன் அப்படின்னா 0th பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வரும். அதாவது நம்ம இங்கே வந்து ஆப்பிள்ன்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கெட் கொடுத்தோன்னா என்ன வரும், ஆப்வியஸாக ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங் வரும். எப்பவுமே ஸ்ட்ரிங் வராது, இங்கே ஜெனரிக்ல நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி வந்து வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து சிஸ் அவுட் ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு போகிறேன் நான் இங்கே. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ கெட்டில் என்ன கொடுக்குறீங்க, சப்போஸ் இங்கே வந்து டோட்டலாக 5 தான் இருக்குது, நான் இங்கே வந்து 5 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இண்டெக்ஸ் டோட்டல் 4 தான் ஆக்சுவலி, பட் 5 அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன வரும், எக்ஸெப்ஷன் வரும். என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். அதாவது நீங்கள் டோட்டலாகவே உங்கள்கிட்ட 5 தான் இருக்குது, பட் நீங்கள் 5வது எடுக்க பார்க்குறீங்க. அதாவது 5னா 0 to 4, பட் நம்ம 5th வேல்யூ கொடுத்துருக்கனால அந்த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் போதுமா கேட்டிங்கன்னா தாராளமாக போதும். ஆட் வந்து எதுக்கு அப்படின்னா ஆட் பண்ணுறதுக்கு, கெட் எதுக்கு அப்படின்னா ஒரு வேல்யூ ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, கண்டெய்ன்ஸ் எதுக்கு அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு, சைஸ் எதுக்கு அப்படின்னா டோட்டல் வேல்யூஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு, அண்ட் தென் ஃபாலோட் பை ரிமூவ் எதுக்கு அப்படின்னா ஒரு டேட்டா வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு இங்கே கண்ட்ரோல் ஓ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எம்டி இருக்குது, கண்டெய்ன்ஸ் இருக்குது, டு அரே இருக்குது, ஆட் ரிமூவ் கிளியர், அந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் 2 ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன், எப்படி இருந்தாலும் எரர் அடிக்கும். இங்கே 0ன்னு மாற்றிடுறேன். ஓகே, இப்போ நம்மகிட்ட லிஸ்ட் டாட் இஸ் எம்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இஸ் எம்டி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட் வந்து எம்டியா இல்லையான்னு சொல்லும். ஸோ ட்ரூ அப்படின்னா எம்டி, ஃபால்ஸ் அப்படின்னா எம்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ சிஸ் அவுட் இஸ் எம்டி. ஓகே, ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம், பிகாஸ் நம்ம லிஸ்ட் வந்து எம்டி இல்லை. இப்போ எல்லாத்தையும் டெலிட் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் கொடுத்து டெலிட் பண்ணுமா கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட கிளியர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து லிஸ்ட் டாட் கிளியர் அப்படின்னு போடுறேன். ஸோ ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸை வந்து ஒரே டைமில் டெலிட் பண்ணி விட்டுரும். ஓகே, அதுக்கப்புறம் லிஸ்ட் வந்து எம்டியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ சிஸ் அவுட் லிஸ்ட் டாட் எம்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இஸ் எம்டி. ஓகே, செமிகோலன் ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் F11.
ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இஸ் எம்ப்டி ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த லைன் நம்பர் 17ல லிஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிட்டோம். அதாவது லிஸ்ட் வந்து எம்ப்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேல்யூ வந்து நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வருது. ஓகே. ஸோ இந்த 7 ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ணாலே போதும் லிஸ்ட்டுக்கு. நம்ம செலினியம் யூஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இது தாண்டி மோஸ்ட்டாக அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். பட் தெரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு பேசிக் டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ லிஸ்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜெனரிக் கான்செப்டை வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து இன்டிஜர் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து கன்ஸ்ட்ரக்டில் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வருது. எனக்கு இங்கேயும் வந்து இன்டீஜர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே. இங்கே வந்து மை லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாட் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்டீஜர்ன்ற டேட்டா டைப் வருது. ஸோ ஜெனரிக் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜெனரிக் வந்து நம்ம உள்ள என்ன டேட்டா டைப் பாஸ் பண்ணுறோமோ அது பேஸ் பண்ணி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மை லிஸ்ட் டாட் கெட் ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கெட் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து இன்டீஜரை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேயா. ஸோ நம்ம உள்ள என்ன பாஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட அதாவது ஒரு லிஸ்ட்ன்றது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட் ஒரு பைப் மாதிரி வச்சுக்கோங்க. பைப்பில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து போடுறோம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரிங்கில் வந்து 2 அப்பர் கேஸ் 2 லோயர் கேஸ் கண்டெய்ன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணும். இன்டீஜரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இன்டீஜரோட ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இதே நான் இங்கே வந்து வெப் எலிமெண்ட் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெப் எலிமெண்ட்டில் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம், கிளிக் பண்ணலாம், சென்ட் கீஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் அப்படின்னு போட்டுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு லிஸ்ட் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து செட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ செட்டுன்றதும் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தான். செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக 3 இம்ப்ளிமெண்ட் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ செட் அப்படின்னு சொல்லுவோம், ஹேஷ் செட் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் லிங்க்டு ஹேஷ் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. அண்ட் லிஸ்டோட செட்டோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா செட் வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஓகே. டசன்ட் அலோவ் டூப்ளிகேட்ஸ் அண்ட் மெயின்டைன் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணாது பேஸ்ட் ஆன் த இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ். ஏன் பேஸ்ட் ஆன் த இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த கோட் எல்லாமே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இது மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஓகே. அண்ட் இங்கே கீழே ஃபர்ஸ்ட் ஒன்று செட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். செட் அண்ட் இங்கே வந்து ஸ்ட்ரிங் அதே ஸ்ட்ரிங் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து செட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு நியூ ஃபர்ஸ்ட் ஹேஷ் செட் போவோம். ஓகே. ஸோ ஹேஷ் செட். ஸோ ஹேஷ் செட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷிங் அல்காரிதம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். சிம்பிளாக சொல்லணும் போனோம் அப்படின்னா இது வந்து எப்பவுமே டேட்டாஸ் வந்து ரேண்டமாக கொடுப்போம். ஓகே. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் இங்கே வந்து லிஸ்ட்டுக்கு வர நான் செட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து சேமாக தான் இருக்கும். இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். வந்து நான் வந்து 1 ஃப்ரூட் அட் எ டைம் ஸோ 1 FR அப்படின்னு போடுறேன் அண்ட் சிஸ் அவுட். ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்திருக்கு, பைன் வந்திருக்கு, கிரேப் வந்திருக்கு, மேங்கோ வந்திருக்கு. பட் ஆப்பிள் 2 டைம் இருக்குது, பட் நம்மளுக்கு 1 டைம் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டோட ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னேன், டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணேன். ஸோ ஆப்வியஸாக 1 டைம் தான் வரும். அண்ட் ஆர்டரும் பார்த்தீங்க அப்படின்னா மாறி மாறி வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஆப்பிள் மேங்கோ வச்சுருக்கோம் இங்கே ஆட் பண்ணும்போது. பட் இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வருது, பைன் வருது, கிரேப் வருது, அதுக்கப்புறம் மேங்கோ வரும். ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் டேட்டாஸ், பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் நம்ம எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அது பேஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுற ஆர்டர் வந்து இன்சர்ஷன் ஆர்டர் வந்து எப்பவுமே வந்து மாறி மாறி வரும். அதுதான் வந்து ஹேஷ் செட். இப்போ ட்ரீ செட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ ட்ரீ செட் இம்போர்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ட்ரீ செட் பார்த்தோம் அப்படின்னா சேம் செட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ எல்லாமே சேம் தான். பட் ட்ரீ செட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஸ்கி ஆர்டரில் சார்ட் பண்ணி கொடுக்கும். பை டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து ஆல்ஃபாபெட்டிக்காக மாற்றி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது, கிரேப் இருக்குது, மேங்கோ இருக்குது, பைன் இருக்குது. ஸோ ஏபிசி அந்த ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் வந்து வந்திருக்கு. அண்ட் ட்ரீ செட்டு தவிர இன்னொன்று வந்து லிங்க்டு ஹேஷ் செட் அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஹாஷ் மேப் இல்லை ஹாஷ் செட் ஓகே. ஸோ லிங்க்டு ஹேஷ் ரேட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து இன்சர்ஷன் ஆர்டர், நம்ம என்ன ஆர்டரில் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அதே ஆர்டரில் வந்து இன்சர்ட் வந்து ஆகும். ஓகே. ஸோ அதுதான் வந்து லிங்க்டு ஹேஷ் ரேட். ஸோ ட்ரீ செட்டுக்கும் வித்தியாசம், ஹேஷ் ரேட்க்கு வித்தியாசம், அண்ட் லிங்க்டு ஹேஷ் ரேட்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்டாக லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சைஸ் என்னன்னு தெரியணும் அப்படின்னா நான் வந்து செட் டாட் சைஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியும். ஸோ இந்த இடத்துல 4 வரும். ஏன் 4 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் வந்து டூப்ளிகேட் அலோவே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஆட் ஆயிருக்காது. ஸோ நமக்கு 4 வேல்யூஸ் மட்டும் தான் வந்திருக்கும். ஓகே. அண்ட் தென் ஃபார்வர்ட் வைஸ் இஸ் சர்வ் செட் டாட் இஸ் எம்டி. ஸோ இஸ் எம்டி என்ன பண்ணோம், அந்த செட்டுக்குள்ள ஏதாவது வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். அதே மாதிரி நான் டேட்டா வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா செட் டாட் கிளியர் என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணோம். ஓகே. அண்ட் ஒரு வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சிஸ் அவுட் செட் டாட் கண்டெய்ன்ஸ்குள்ள இப்போ நான் வந்து பைன் போடுறேன் அப்படின்னா ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ணும், பூலியனா வந்து ரிட்டர்ன் பண்ணும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்கு லிஸ்ட்ல, நம்ம வந்து கெட் என்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். கரெக்டா. பட் செட்டு பொறுத்த வரைக்கும் கெட் என்ற ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கெட் கிளாஸ் தான் வந்து தவிர கெட் என்ற ஃபங்க்ஷன் வந்து வரல. ஓகே. ஸோ செட்டில் வந்து நோ கெட் அப்படின்னு நான் போட்டு வச்சுறேன் உங்கள் கமெண்ட்ஸ். செட்டில் வந்து கெட் என்ற ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இப்போ லிங்க்டு ஹேஷ் செட் வந்து என்ன பண்ணும், இன்சர்ஷன் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணும். ட்ரீ செட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்கி ஆர்டரில் சார்ட் பண்ணி கொடுக்கும். ஹேஷ் செட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வந்து கொடுக்கும். ரேண்டமைஸ் டேட்டா வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணும். இப்போ நான் கெட் ஆஃப் 0 இல்லை கெட் ஆஃப் 1 அப்படி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் மாறுறதுனால எது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ வேல்யூஸ் வந்து மேபி தப்பாக வரலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இப்போ ஹேஷ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட்டாஸ் வந்து மாறி வரும். ஃபர்ஸ்ட் டைமில் ஆப்பிள் இருக்கலாம், செகண்ட் டைமில் மேங்கோ இருக்கலாம், இல்லை செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரன் பண்ணும்போது கிரேப் அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நான் கெட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஆப்வியஸாக வேல்யூ வந்து மாறி தான் வரும். ஸோ அதனால என்ன ப்ராப்ளம், கரெக்டான ஆன்சர் வந்து வராது. அதனால செட் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் கெட் என்ற ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓகே. ஓகே. பட் பை சான்ஸ் நம்மளுக்கு வந்து செட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு லிஸ்ட்டில் இருக்கிற கெட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு செட்டு ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் மை லிஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன் and equal to new array list. Okay. அண்ட் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேயே நம்ம செட்டை வந்து பாஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே. ஸோ செட்டில் பாஸ் பண்ணோம், கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட்டில் வந்து எல்லா டேட்டாஸும் வந்து வந்துடும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஃபார் ஈச் போட்டு அந்த டேட்டா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸ் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா. இப்போது செட்டில் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஸோ டூப்ளிகேட் செட்டில் இல்லாதனால லிஸ்ட்லேயும் அந்த டூப்ளிகேட் டேட்டா வந்து கண்டிப்பாக வராது. பட் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மை லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கெட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 0th வேல்யூவில் என்ன இருக்குமோ அது வரும். ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஆப்பிள். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஆட் ஆயிருக்கு செட்டில். ஸோ செட்டில் இருக்கிறது அப்படியே லிஸ்ட்டு கன்வெர்ட் ஆகிட்டு லிஸ்ட்டு வச்சு கெட் பண்ணி வந்திருக்கும். ஓகே. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம விண்டோ ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போவே நான் இதை வந்து சொல்லிடுறேன். ஓகே. ஸோ லிஸ்ட்டாக என்னென்னு பார்த்துருவோம், செட் என்னென்னு பார்த்துருவோம். இன்னும் ஒரு குட்டி டாபிக் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது சார்ட்டிங். ஸோ ட்ரீ செட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து சார்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். கரெக்ட். பட் லிஸ்ட்டில் எப்படி சார்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். அண்ட் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்து ரேண்டமைஸ்ட் ஆர்டரில் இருக்குது. எனக்கு சார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கலெக்ஷன்ஸ்
கலெக்ஷன்ஸ் java.e2 இருந்து வரும். இது ஒரு கிளாஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சார்ட்டில் நம்மளோட லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணோம். ஓகே, அண்ட் அவ்வளோதான். இது ரிட்டர்ன்லாம் எதுவுமே பண்ணாது. வெறும் கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட்டில் லிஸ்ட்டை பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் வந்து மியூட்டேட் ஆகிடும். ஸோ இருக்கிற ஒரிஜினல் வேல்யூஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ நான் இப்போ ஃபார் ஈச் கொடுத்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் 2 வாட்டி சார்ட் ஆகி அந்த ஆர்டரில் மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஜிஎம்பி கரெக்டாக. ஸோ ஆப்பிள், கிரேப், மேங்கோ, பைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஒரு லிஸ்ட் எப்படி சார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் வந்து யூஸ் பண்ணலாம். கலெக்ஷன்ஸ் டாட் சார்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் அந்த டேட்டாவே வந்து மேனிப்புலேட் வந்து பண்ணோம். ஸோ செட்டில் சார்ட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா செட்டில் சார்ட் பண்ண முடியாது. பட் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸை வந்து ட்ரீ செட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா சார்ட் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ லிஸ்ட் அண்ட் செட்டு இவ்வளோ தான். இந்த நாலேஜ் இருந்தாலே செலினியம் ஸ்கிரிப்ட் நம்ம எழுதுறதுக்கு இதுவே போதும். இதை தாண்டி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. மேபி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one very soon. We'll be right back.